ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இ சேவை தமிழ்நாடு. சிஎஸ்சிக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிஎஸ்சி வச்சிருக்கவங்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5000க்கு மேற்பட்ட ஏஇபிஎஸ் பண பரிவர்த்தனைகளுக்கு இனி ஓடிபி கட்டாயம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிபி கட்டாயமாக்கியிருக்காங்க. ஆதார் அடிப்படையிலான கட்டண சேவை மூலம் மேற்கொள்ளப்படும் 5000க்கு மேற்பட்ட பணத்தை எடுக்கும் பரிவர்த்தனைகள் பிம் ஆதார் பே பரிவர்த்தனைகளுக்கு இனி ஒரு பாதுகாப்பு நடைமுறை செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி இத்தகைய பரிவர்த்தனைகளுக்கு பயோமெட்ரிக், அதாவது கைரேகை விழித்திரை சரிபார்ப்புடன் கூடுதலாக ஆதார் லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த புதிய நடைமுறை 2020ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நடைபெறும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பயோமெட்ரிக் வைப்பீங்க, அது கூட ஓடிபி எக்ஸ்ட்ரா என்ட்ரு பண்ணணும். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பணம் டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான நன்மைகள் என்ன அப்படின்னா, வாடிக்கையாளர்களை மோசடியிலிருந்து பாதுகாக்கும், ஏபிஎஸ் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மேலும் வலுப்படும், பாதுகாப்பான, நம்பகமான மற்றும் சுலபமான சேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆதாரை வச்சு பணம் எடுக்க முடியும், பணம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கைரேகை வச்சுட்டு கூடவே ஆதார் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், பணம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் சிஎஸ்சி மூலமாக நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா ஏஜென்ட் ஐடிக்குமே பொருந்துங்க. அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.